மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். நான் சொல்லல, இன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் சொன்னது பிடிச்சிக்கல, எல்லாம் பேசிட்டு பிடிச்சிக்கல, மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். அண்ணன் சேர்பாபு அவர்களே, தோழர் நாகராஜன் அவர்களே, அருமை நண்பர் சந்துரு அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அவங்களுக்கு நிறைய ஆளுநர் தேவஜகத் அவர்களே, அன்பு சகோதரி பிரியாராஜன் அவர்களே, கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, அருமை தம்பியும் தோழருமான எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்களே, சரியான நேரத்துக்கு என்ட்ரியாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, டாக்டர் பூர்ணிமா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எங்களின் முன்னேறு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பெருவாரியாக அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தோழர்களே, முக்கியமாக நக்கீரன் வாசகர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பவுமே கலைஞர் ஒரு தோல்விக்கு பிறகு இந்த தொண்டர்கள்லாம் சுணங்கிடக்கூடாதுன்னு, அது குறிப்பா சொல்லணும்னா 91ல அவர் மாத்திரம் ஜெயிக்கிறாரு. அப்ப தொண்டர்களுக்குள்ள ஒரு தொய்வு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப மதுரையில தீகா மாநாடு, அந்த மாநாட இவரு தங்கள் மாநாடா எடுத்து எல்லாருக்கும் அறிவு கொடுத்து எல்லாரும் அங்க வரணும்னு சொல்லி ஒரு கட்டளையே போடுறாரு. நான் சொல்ல 91ல, ஏன்னா தொண்டர்கள் தோன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே தோல்விக்கு பிறகு கலைஞர் எடுக்கிற முடிவு. அதே முடிவை எங்க அண்ணன் சேகர்பாபு காப்பி அங்கதான் காப்பி அடிச்சது கலைஞர்கிட்ட. 8வது நிகழ்ச்சி 8 நிகழ்ச்சியா தொண்டர்களை வர வச்சு அவங்களை உற்சாகப்படுத்துறதுங்கிறது அது ஒரு பெரிய, அதுக்கு நிச்சயமா கலைஞர் எப்படியும் அவரோட கூட இருக்கார். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுவார், சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவன் மறந்துடும். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இழல் வல்லன் யாருக்கும் அரிது. இது கலைஞருக்காக எழுதப்பட்ட ஒரு குறள். அதாவது சொல்ல வல்லவர், செயல்ல வல்லவர், சோர்வு அறியாதவர், யாருக்கும் அஞ்சா நெஞ்சுடையவர், இவங்களை யாருமே தோல்வியடைய செய்ய முடியாதுன்னு அப்பயே வள்ளுவர் சொல்லியிருப்பார். 1937ல அவருக்கு 13 வயசு கலைஞருக்கு. அந்த வயசுல செல்வச்சந்திரான்னு ஒரு புதினத்தை எழுதுறாரு. புதினம்னா ஒரு நாவல். 13 வயசுல ஒரு மனுஷன் எப்ப இருந்து சோர்வில்லாம உழைக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். அப்ப அவருடைய மொழி 13 வயசுல அவருடைய மொழி நடைய பாருங்க. அவர் எழுதின கையெழுத்தோட இருக்கிற பிரதி என்கிட்ட இருக்கு. ஒரிஜினல் இல்ல, காப்பி. ஒரிஜினல் அங்க இருக்கு. அன்புடையர் தற்காலிக திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா பாத்துங்க. இந்நிலையில்
திராவிட நாட்டு மொழிகளாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் என்பவற்றில் தலை சிறந்ததான தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல திராவிடர் விழித்துக் கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. இப்ப யோசிச்சாலும் அது சரியா இருக்கும். 37 எழுதுனது, கலைஞர் எழுதுனது இப்பயும் அது அதை நீங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்கும். பெரும்பாலான திராவிடர் வீறு கொண்டு எழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கச்சை கட்டி விட்டனர். தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர். இக்காலமும் இங்கனம் இருக்க முற்காலம் திராவிட நாடு எங்கனம் இருந்தது என்பதை அறிவோம். அதுக்கடுத்து கொஞ்சம் எழுதுற 13 வயசுல அவருடைய மொழி தமிழுக்கானது, அந்த உணர்வு அப்படி ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தமிழுக்காகவே அவர் உழைச்சு நமக்காகவே வாழ்ந்தவர். ஏன்னா 8 கோடி பேருக்கும் ஒருத்தர் 4 மணி நேரம் உறங்கி நமக்காகவே உழைச்ச ஒருவருக்கு நினைவு நாள இவ்வளவு சிறப்பா கொண்டாடுற எங்க சேர்பாபண்ணனுக்கு தலைவணக்கம். கலைஞர் இது 13 வயசு. அப்பா உயர்நிலை பள்ளியில படிக்கிறார். உயர்நிலை படிக்கும்போது அப்ப ஆண்டு விழா வருது. அந்த பள்ளியில ஆண்டு விழால அப்ப பேராசிரியர் அன்பழகனாரையும் நம்ம நாவலர் நெடுஞ்செழியனையும் கொண்டு வந்து அவர் படிக்கிற பள்ளியில கூட்டம் நடத்துறதுக்கா கலைஞர் ஏற்பாடு பண்றாரு. இப்போ அவர் பள்ளியில படிக்கும்போது இவங்க கட்சியில பெரிய ஆளா இருக்காங்க. அப்ப அதுக்கு நிகழ்ச்சி நடத்தணும்னா ஃபண்ட் வேணும்ல. கலைஞருடைய சாமர்த்தியத்தை சொல்றதுக்காக சொல்ல வரேன். அவரு என்ன பண்ணிட்டாரு, அவரும் அவருடைய நண்பர் நன்னனும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை வாங்குறதுக்காக அந்த ஊர் பெருந்தனக்காரங்க 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி. ரங்கநாதன் ஒருத்தர், ராமானுஜர்னு ஒருத்தர், 2 பேர் அண்ணன் தம்பி. இந்த 2 பேர்ட்டையும் போய் நிகழ்ச்சிக்கு அப்பெல்லாம் 5 ரூபாங்கிறது பெருசு, 10 ரூபாங்கிறது பெருசு. நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 2 பேரும் போய் பொருளுதவி கேட்கிறாங்க. அப்ப முதல்ல ராமானுஜர்கிட்ட போறாங்க. ராமானுஜர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பணம் தருவாராம். இது திருவாரூர்ல. அப்ப திருவாரூர்கார்ட்ட இவங்க 2 பேரும் போய், நாங்க இந்த மாதிரி பள்ளியில நிகழ்ச்சி நடத்த போறோம், அன்பழகனாரும் நாவலர் வர போறாங்க, எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு பண உதவி செய்யணும்னு கேட்டப்போ அப்புறம் நோட்டை நீட்டிருக்காங்க. அவரு ராமானுஜர் அவர் பேனா எடுக்க போகும்போது கலைஞர் தான் கையில இருந்த பேனாவை கொடுத்து இதுல எழுதுங்கன்னாரு. அப்ப தென்னன் ஆச்சரியமா பார்த்திருக்காரு. அந்த நோட்ல 5 ரூபாய் நன்கொடை அப்படின்னு எழுதியிருக்காரு. யாரு? ராமானுஜர். வெளியே வராங்க. வெளியே வரும்போது தென்னன் கேட்கிறாரு, அவர் பேனா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஓ பேனாவை எடுத்து நீட்டின அப்படின்னு. இரு நான் சொல்றேன் அப்படின்னாரு. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அடுத்த தெருவுலயே அவங்க சகோதரோடைய வீடு, ரங்கநாதரோட வீடு, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே இதே நிகழ்ச்சியை சொல்லிட்டு, அண்ணன் வீட்டுக்கு போனோம், அவர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இவர் வர்றதுக்குள்ள அந்த 5க்கு பக்கத்துல இவர் பேனா வச்சு 1 போட்டாராம். அதாவது 5 ரூபாய் எழுதின ராமானுஜர் ரங்கநாதர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 5க்கு பக்கத்துல 1 போட்டிருக்காரு, 15. இப்ப இதை பார்த்த ரங்கநாதர், ஓ அவன் 15 ரூபாய் எழுதியிருக்கானா, நான் அவனுக்கு மேல எழுதுறேன்னு 25 ரூபாய் எழுதினார். வெளியே வந்தோன்னு சொன்னாராம், நான் ஏன் என் பேனா வச்சு எழுத சொன்னேன்னு தெரியுதா இப்போ? ஏன்னா இந்த பேனானா மை மாறாம இருக்கும், 1 போறது ஈஸி. அதனாலதான் இப்ப தம்பி எவ்வளவு எழுதுறாரோ அதை விட அண்ணன் கூட எழுதுவாருன்னு எனக்கு தெரியும்.
இப்ப நமக்கு லாபம் வந்து பார்த்தேன்னா எவ்வளவு 25 ரூபாயில 5 ரூபா போக 20 ரூபாய் நமக்கு லாபம். சாதுரியம் எந்த வயசு 13, 15, 16 வயசுல இந்த சாதுரியம் இருக்கு பாருங்க. அந்த சாதுரியத்தை இந்தியாவில் எந்த தலைவனாலும் பண்ண முடியாத ஒரு சாதுரியம். நீங்க நல்லா பாருங்க, ஒரு இந்தியாவில் ஆண்ட முதல்வர்கள்ல அவர் முதல்வராக இருக்கும்போது ஒரு முதல்வர், ஒரு தலைவர், ஒரு நிர்வாகி, ஒரு கவிஞர், ஒரு திரைப்பட கதாசிரியர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல குடும்பஸ்தன், இத்தனையும் ஒன்று சேர்ந்த இந்தியாவில் இருந்த ஒரே தலைவன் வந்து கலைஞரை தவிர வேற யாரும். இது எல்லாரும் மூடி கழிச்சு பாக்குறாங்க. இதுக்கு இணையா கலைஞருக்கு இணையா யாராவது இருப்பாங்களா? கவிஞர் வாஜ்பாய் கவிதை எழுதுவாரு, ஆனா திரைப்படத்துக்கு அவர் கதாசிரியராக இருந்தது இல்லை. நிர்வாகியா இருந்திருக்காங்க, முதல்வராக இருந்திருக்காங்க. ஆனா இதை மீறி பத்திரிகையாளனா, எழுத்தாளனா, இத்தனை தகுதிகளை வச்சுட்டு கடைசி கண்மூடும் வரை நமக்கு வந்து நம்மளை நல்ல வழியில் எடுத்துட்டு போன ஒரு மகா தலைவனுக்கு தான் இன்னைக்கு நினைவு நாள் கொண்டாடும். அதாவது அவர் வந்து பத்திரிகைக்காரங்களை நல்லா குஞ்சுவார்னா பத்திரிகையாரனை கண்டு ஓடுறது இல்லை. இந்த பக்கம் பத்திரிகையாரன் இருந்தா பின்னாடி வழியில ஓடுறவரு கிடையாது. அவர்கிட்ட ஒரு கேள்வி, நடிகை ஜெயலலிதா பத்தி ஒரு கேள்வி. அப்ப நடிகையா இருக்கும்போது, சாரி, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்துட்டாங்க. நடிகை ஜெயலலிதா, அரசியல்வாதி ஜெயலலிதா ஒப்பிடுங்க. இது நீங்க யாரை கம்பேர் பண்ணிக்கணும்னு அப்புறமேல சொல்றேன். கலைஞர் அப்பொழுதும் நடிகை, இப்பொழுதும் நடிகை, எப்போதும் நடிகை. நான் வேற யாரையும் சொல்ல, ஜோசப் விஜய் தான் சொல்றேன். அப்போதும் நடிகை, எப்போதும் நடிகை, எப்போதும் நடிகை. அத கலைஞர் அப்பயே சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த அம்மா ஒரு இதுல பேட்டி கொடுத்துருச்சு, கழகத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி, இதை நான் சபதமா ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுமையா சபதம்லாம் செஞ்சுட்டு சத்தியம்லாம் பண்ணுது ஒரு இடத்துல, ஒரு இடத்துல பேசும்போது. அப்ப கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, அந்த அம்மா கழகத்தை அழிப்பேன் சத்தியம் பண்ணி சொல்லுது அப்படின்னு. நேற்று கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல அப்படின்னா சொல்லிட்டு நிறுத்துவார். அவருடைய நான் பிரெயினுங்கிறீங்க சொல்லிட்டு நேற்று அதிகமாயிடுச்சு போல அப்படி நிறுத்துவார். நான் சொன்னது கோபத்தை. வரும் தேர்தலில் அதிமுக அதிக இடங்கள் கிடைக்கும்னு பத்திரிகை கணிப்பு வந்திருக்கிறது. ஒரு இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை. அப்ப இவருக்கு அண்ணனுக்கு எதிராக எழுதிட்டு இருப்பாங்க. இப்பயும் அப்படிதான். அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்தியா டுடே பத்திரிகை வந்து அடுத்து அதிமுக வரும்னு அவங்க சர்வேலாம் போட்டிருக்காங்களே அப்படிம்பாரு. அவர் எப்பயுமே மண்டைக்குள்ள ஏற்றிட்டு சொல்றதுக்கு ஒரு டைம் மாத்திரம் அப்படிம்பாரு. இந்தியா டுடே தானே, இந்தியா டுமாரோ பாரு என்னன்னு தெரியும் அப்படின்னு. காந்தியும் கோட்சேவும் இப்போது இந்தியாவில் இருந்தால் என்னவாக இருப்பாங்க கேட்கிறாங்க கேள்வி. காந்தியடிகளே கோட்சேவை கூப்பிட்டு தன்னை சுட்டுக்கொள்ளுன்னு சொல்லியிருப்பாரியா அப்படின்னாரு. உங்களிடம் இருக்கும் விட முடியாத கெட்ட பழக்கம் இது. கலைஞர் வினாக்களுக்கு விடையளிப்பது. எந்த கேள்வினாலும் விடையளிக்கிற ஒரே மகத்தான தலைவன் வந்து கலைஞர் மட்டும். எந்த கேள்வி நமக்கும் அவருக்கும் நிறைய அந்த வீரப்பன் விஷயத்துல 2 பேரும் ஒண்ணு மண்ணாவே இருந்தோம். அப்போ
கர்நாடகாவில் ராஜ்குமார் கடத்தலப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கடத்தினவன் தமிழன் வீரப்பன், அங்கே தூதுவனா போறவனும் தமிழன் நான், இதை ஏற்பாடு பண்ணவனும் தமிழன். யாரு? கலைஞரை. நம்ம யாருமே இல்லையே கர்நாடகத்தில். அதனால வேணுகோபால்னு ஒரு அட்வொகேட்டை வந்து தூதுவரா அனுப்பணும்னு சொல்லி கர்நாடகாவில் பூரா எழுதுறான். அவன் பூரா 8 காலம் எழுதுறான். வேணுகோபால் போகிறான்னு எழுதுறான். வேணுகோபால்ங்கிற ஒரு அட்வொகேட். அவரு எனக்கு மைசூர்ல அட்வொகேட்டா இருந்தவர். மைசூர்ல இருந்தவர் சென்னைக்கு வராரு, கலைஞரை பார்க்கணுன்னாரு. சரிங்க, நான் ஒன்று அண்ணே ஒரு மைசூர் அட்வொகேட் ஒருத்தர் பார்க்கணுங்கிறாரு, என்ன வாங்க கூட்டு வாங்கினாரு. அவரை உட்கார வச்சு படம் எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த ஒரு படத்தை வச்சு அவன் பெரிய வியாபாரம் பண்ணிட்டான். எனக்கு கலைஞர் தெரியும். அப்போ கலைஞர் கேட்டாரு, யாருக்கு பழது ஏதோ படம் வந்திருக்கேன்னு. ஆனால் இந்த 97 நான் ஒரு நாள் கூப்பிட்டு வந்தேன் மைசூர் அட்வொகேட்டு, நமக்காக வழக்கு வாதாடினவர் தான். அப்படியா அப்படின்ட்டு இப்ப சென்னை விமான நிலையம், நான் முத நாள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன். 2வது நாள் அண்ணன் போறாங்க பெங்களூருக்கு. எது? அழைப்பின் பேர்ல. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம தான் வந்து சென்னைக்கு போறோம், எல்லாரும் போய் நம்ம தான் போய் அவங்கள பிக் பண்றோம், ஆனா அவங்க யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி இத ரஜினி சார் வந்து என்கிட்ட சொல்லி நான் கலைஞர்கிட்ட சொல்றேன். அப்ப கலைஞர் சொன்னாரு, அப்ப நீங்க ஒரு 8 போயிட்டு வாங்கன்னு என்னை போயிட்டு சொல்றேன். நானும் ரஜினி சாரும் போயிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கலைஞர் போறாரு ஏர்போர்ட்ல கேட்குறாங்க எல்லாரும், சார் கர்நாடகால இருந்து வேணுகோபால்னு ஒருத்தர் தூதுவரா போறாருமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரு அண்ணாரு, யாரு அண்ணாரு? வேணுகோபால். பெருமாள் எல்லாம் பெத்த பெருமாள் ஆக முடியாதியா அப்படின்னு போயிட்டாரு. இது வேணுகோபால் எல்லாம் நக்கீரன் கோபால் ஆக முடியாதுங்கிறது அது அர்த்தம். இந்த ஸ்பான்டேனியஸ் இருக்குல்ல, சாந்தின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து காமன்வெல்த்தில் தடகளத்தில் அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க 2006. கோல்டு மெடல் வாங்கின உடனே அப்போ வந்து அது புதுக்கோட்டைக்காரமா அந்த பொண்ணு. அப்போ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு பரிசா 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அந்த அம்மா பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கும். இதுதான் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காத. அந்த அம்மா வந்து பார்வைக்கு பெண்ணாகவும், நீங்க உடல் உறுப்பு இதுல எல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்தா, அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஆணாக தெரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவனு பெரிய அளவில் அவங்க பிரச்சாரம் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த அந்த தங்க மெடலை திருப்பி வாங்கிடுறாங்க. திருப்பி வாங்கின உடனே இங்கே கொஞ்சம் அதிகாரிகள் இருக்கான், தலையில் வாழ் முளைச்சவன். அவன் வேமா வந்து 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்க போகுது, இது கொடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள. அப்போ கலைஞர் கேட்டிருக்காரு, இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணுமே ஏன் கொடுக்கலன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சாந்தி ஆனா பெண்ணான்னு தெரியாம அவங்க கோல்டு மெடலை திருப்பி வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், ஐயோ அதெல்லாம் கிடக்கட்டியா, ஓடுனது அந்த கால் தானையா முடியா. இதாங்க கலைஞர். அந்த அம்மா ஏழ்மை நிலையில் இருக்கிறோம்மா, நீங்க வந்து தடகள வீராங்கனையா தன்னை பதிவு செய்யிருக்கு, அதை இவங்க லொட்டு சொல்லி பதக்கத்தை திருப்பி வாங்குறாங்க. ஆனா அறிவிச்ச 10 லட்சம் ஓடுனது அந்த கால் தானே கொடு. அதே மாதிரிதான் நம்ம ராமர்னு ஒருத்தர், மூலிகை ராமர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு அண்ணன் முன்னாடி பரிசோதனை வச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச பெட்ரோல் மூலிகை பெட்ரோல்னு ஒன்று கண்டுபிடிச்சு அது வந்து வண்டியில் போட்டு போயிட்டு இருக்கு. அதை வந்து அண்ணன் வந்து அவருக்கு ஒரு கௌரவம்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவரையும் இவர் கண்டுபிடிச்சது பெட்ரோலே இல்லை, அது ஒரு திறமான இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அண்ணன் முன்னாடி சொல்றாங்க, இல்லை அவர் பெட்ரோல் கண்டுபிடிக்கலையான்னு. அப்போ அண்ணன் சொன்னாராம், யோ
அவன் கண்டுபிடிச்சதுல வண்டியில ஊத்துனா வண்டி ஓடுது இல்லையா? பெட்ரோல் ஊத்தினால் ஓடுது, இது ஊத்தினால் ஓடுதுன்னா அப்ப ரெண்டு ஒண்ணு தானேயா? கொடுத்த அவெல்லாம் திருப்பி வாங்காதீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அப்படி கௌரவிச்சதுலதான் நானும் உங்க முன்னாடி நிக்கிறேன். அதாவது நம்ம சாதாரண ஒரு பத்திரிகைக்காரன், நான் வந்து பெரிய சாதிக்கணும்லாம் வரவே இல்லை. ஆனா 2 மாநிலத்துக்கும் தூதுவனா போட்டாருங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கறான், ஏன்னா அவன் கரடு மூடா இருக்கான், இவனை போய் தூதுவனா போட்டிருக்கான்னு. அதுல ஒரு அந்த அம்மா இவரை தூதுவராக போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா அறிக்கையை விடுது. அப்ப கலைஞர் கேட்டாரு, என்ன உங்களை இந்த அம்மாவுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது போலையே என்னாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன். என்ன நான் உடனே கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டு சொல்லிச்சு, இனிமே நக்கீரன் கோபால் விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு எதிராக ஸ்டே கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டே இருக்கு. அந்த அம்மா செத்து போச்சு. நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னே ஸ்டே வாங்கியிருந்தேன். அப்போ இப்பயும் என்னாச்சு, தம்பி உதயநிதிக்கு காலையில அரெஸ்ட் பண்ணாங்களா, அடுத்த நாள் நமக்கு எப்பயாரு. அப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி தம்பிய. இப்போ என்ன நான் தான். எனக்கு எப்பயார் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அண்டர் கிரவுண்ட், நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுலாம் இன்னைக்கு நேரத்தா பழக்கம், ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உடனே UG அண்டர் கிரவுண்ட் 10 நாள் எப்படியும் பிடிச்சி குண்டாஸ்ல போகணும்னு ரொம்ப அலைஞ்சாங்க. அப்புறம் ஏபி வாங்கிட்டோம். எங்கள் அட்வொகேட் எங்களுக்கு நல்ல தெளிவான அட்வொகேட் எங்ககிட்ட இருக்காங்க, பெருமாள் ஒருத்தர். வாங்கிட்டோம். வாங்கின உடனே இவங்ககிட்ட விசாரணைக்கு போனோம். விசாரணையில கேள்வி என்ன தெரியுமா, ஜனநாயகன் படத்தை எப்படி வந்து நீங்க ஜனநாயகன் படத்துக்கு தான் கரூர் கூடத்தை பயன்படுத்தினான்னு எப்படி சொன்னேன். அது நம்மளாலதான் ஜனநாயக படம் தோத்து போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏதே மூதேவி, நீ எடுத்த படம் நல்லா இல்லாம ஓடல, நான் ஏதோ பேசுறது இல்லாமதான் ஜனநாயக படம் ஓடலன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்லதுதான், அது ஒரு கௌரவம் இல்ல. ஒருத்தன் சாதாரண ஒருத்தன் பீசிங் தர்றான், அவன் பேசுனதுல ஜனநாயகம் படம் ஓடல, அது வந்து பெரிய நட்டமாயிடுச்சுன்னு நம்ம மேல பழி போடுறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஆனா டெய்லி 50 கேள்வி 100 கேள்வி, நேற்று வரைக்கும் கேள்வி, இன்னமும் விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கேன். விசாரணைக்கு போயிட்டு போறோம். இன்னைக்கு கேட்ட கேள்வி இருந்து பதில் சொன்னதுல இருந்து நாளைக்கு 9 கேட்பாங்க. எப்படியாவது மாட்டுவானான்னு. அது கண்டிஷனு, பெயிலு, ரிலாக்ஸு இதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில அதான் சேவானன் சொன்னார், அண்ணா ஜனநாயகம் படம் என்னாலதான் போச்சுன்னா, ஜனநாயகமே இல்லை அப்புறம் என்ன ஜனநாயகம் படம் ஆனாரு. கலைஞர் அப்போ கடைசியா முடிச்சிருந்தேன். ஏன்னா எங்க தம்பி அண்ணன் மகேசன் பேசணும். கலைஞர் எம்ஜிஆர் பீரியட்ல கலைஞர் வந்து திருச்செந்தூர் வேலை காணான்னு சொல்லிட்டு அப்போ வந்து நடைபயணம் போனது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடைபயணம் போனார். அப்ப எம்ஜிஆர் முதல்வர் நடைபயணம் போயிட்டு வேலை காணணும், வேலை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே நடைபயணம் போனார். அப்போ கலைஞர் நடைபயணம் போயிட்டு வந்தாச்சு சட்டமன்றம். இப்ப எப்படி ஜோசப் விஜய்க்கு பாட்டு பாடுறதுல ஒரு அம்மா என்ன பாடுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தாரு, அது மாதிரி அப்ப எம்ஜிஆருக்கும் பாடினாங்களாம். அப்ப ஒரே சுத்தி சவுண்டு சங்குன்னு கேட்குமா. அப்படி பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்காக ஆதரவா பேசுறதா ஒருத்தர் வேலை தேடி நடையா நடக்கிறாரு. நடையா நடந்து முருகனை போய் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. முருகன் தான் இங்க இருக்காரு. யார? எம்ஜிஆர் காமிச்சு, முருகன் தான் இங்க இருக்காரு.
இங்கேயே பார்த்துக்கலாமே அப்படின்னாராம். கலைஞர் எந்திரிச்சாராம். அவருடைய ஸ்டைல பேசுறதுக்கு முன்னாடி டொக்குன்னு 2 தட்டு தட்டுவார். தட்டிட்டு, நான் வேலை தான் காணோன்னு நடந்து போனேன், முருகனையும் திருடிட்டீங்களா? சமயோஜித்துல அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. போராளி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம். நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சுல, வந்தவுடனே நம்மளையும் பிடிச்சி உள்ள பிடிச்சி ஒரே பிரச்சனை. இந்த ரொம்ப 100 நாள், இப்போ 100 நாள் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா 100 நாளுக்கு ஊட்டிக்கு போச்சு. அந்த அம்மாவும் சசிகலாவும் அங்கே போனது கொடநாடு எஸ்டேட்டை பார்க்குறேன்னு சொல்லி நான் மேட்ரு பண்ணிட்டேன். அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான். அதுக்கு நம்ம மேலே அன்பா ஒரு 3 வழக்கு போட்டாங்க, அரசு ஆவணத்தை திருடிய குற்றம்னு. நான் தலைமறைவு போகிறோம். அப்புறம் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, மறுபடியும் வரோம். கண்டிஷன் பெயில். அவர் டிஐஜியே இருப்பார். சார், இந்த போட்டோ எங்கே சார் எடுத்தீங்க? ஒரு படம் போட்டுக்கிட்டோம். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் தாங்க எடுத்தேன். ஜெயலலிதா அம்மா வீட்டில் தான் எடுத்தது. அவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஐயோ, அங்கே தான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறமா எனக்கு கடுமையான சோதனை. இதை கண்டிச்சு என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஹிட்லர்னு ஜெயலலிதாவுக்கு ஹிட்லரா படம் போட்டு ஒரு அட்டைப்படம் பண்ணேன். அதுக்கு ஊரு பூரா புத்தகத்தை எரிச்சாங்க, ஏஜென்ட் அடிச்சாங்க, லைன் பாய் அடிச்சாங்க, நம்ம ரிப்போர்ட்டர் அடி. எங்க பார்த்தாலும் நக்கீரன் பார்த்த இடத்துல எரிச்சிருவாங்க. அப்படி வந்த உடனே நான் கலைஞர் வாங்கலைன்னாரு. என்ன ஹிட்லர் இருந்தார்? என்ன நீங்க போட்டது தானே? என்ன நான் என்னன்னா, இந்திரா காந்தி மிசா பீரியட்ல இந்திரா காந்திய அப்போ முரசொலியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை போட்டிருப்பாரு. அவர் தான், அவருடைய ஐடியாவில் செல்லம்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதையும் அந்த கார்ட்டூன்ல செல்லம் ஆர்டிஸ்ட போய் கேட்குறேன், இது எப்படி போட்டீங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஐடியா கொடுத்தாரு, இந்திராவை ஹிட்லர் ஆக்குங்கன்னாரு. அவர் தான். நான் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பையும் அவர் கரெக்ஷன் சொல்றாரு. கையில அந்த ஹிட்லர் நம்ம போட்டிருக்கிற கையில ஒரு பேண்ட் இருக்கும், அந்த ஸ்வஸ்டிக் பேண்ட். அந்த பேண்டை போட்டு கொண்டு வாங்கன்னு என்ற மறுபடியும் சொல்லி கரெக்ஷன் கொடுத்தாரு. அவர் 6 படம் இருக்கும். அதை வச்சுதான் நான் இந்த அம்மாவை ஹிட்லர் போட்டேன். அது கொண்டே முடிச்சு நம்மளை. நான் என்ன பண்ணேன், கோவத்துல அவங்க பண்ண அட்டூழியத்தெல்லாம் எடுத்து அட்டப்படம் அக்யூஸ்ட் 1 யார்? ஜெயலலிதா. கம்பி பின்னாடி, கம்பி சிறை பின்னாடி ஜெயலலிதா அப்படி கம்பியை பிடிச்சி நிற்கிற மாதிரி நான் நல்ல ஓவியம் எல்லாம் போடுவேன். அக்யூஸ்ட் நம்பர் 1. அடுத்த இஷ்யூ அக்யூஸ்ட் நம்பர் 2 நம்ம சசிகலா. நம்பர் 3 அக்யூஸ்ட் நம்பர் 3 யார்? செங்கோட்டையன். அக்யூஸ்ட் நம்பர் 4 கண்ணப்பன். இப்படி போட்ட 4 போட்ட உடனே நமக்கு தலைவர் வர சொன்னார். நேரம் போயிருந்தேன். என்ன மேலே போகிறேன், மேலே 4 புத்தகம் வச்சிருக்காரு டேபிள். 1 2 3 4. என்ன இதுனாரு? இல்லைண்ணே அவங்க விடக்கூடாதுண்ணே, ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கண்ணே, ஏஜென்ட்லாம் அடிச்சு, லைன் பாயெல்லாம் அடிச்சு, ரொம்ப சிக்கல்ண்ணே, அதுக்காக தானே இப்படி பண்ணாங்க. போதும் நிறுத்துங்க. ஒரு போராளிக்கு எந்த இடத்துல நம்ம பதுங்கி போகணுங்கிறது அவருக்கு சொல்லி தான் நானே பதுங்கினேன். அன்னையிலேருந்து இந்த அக்யூஸ் நம்பர் 1 2 3 4 நிறுத்திட்டேன். நான் இல்லைன்னா 20 வரைக்கும் கொண்டு இருப்பேன். நிறுத்துங்க. இப்ப நக்கீரன் அடிக்கக்கூடாதுன்னு எங்க பார்த்தாலும் போடுது. அவர்கிட்ட தான் போனேன். என்ன எங்கேயும் அடிக்கல. மாறன் அப்புறம் தாங்க கூப்பிட்டு என்னன்னு பாருங்கன்ட்டார். முரசொல்ல தான் அடித்தேன். இல்லைன்னா அன்னைக்கு பத்திரிக்கை அன்னைக்கே எங்கேயோ போயிருக்கும், நானும் எங்கேயோ ஊரோட போயிருந்திருப்பேன். அன்னைக்கு அவர் இடம் கொடுக்கலன்னா நக்கீரன் தொடர்ந்து வந்திருக்காரு. ஆக போராளியா இருப்பது மட்டும் இல்லை, அவர் போட்ட பாதையில நம்ம போராடிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நியாயமா இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதும் கலைஞரை தவிர வேற யாருமே. இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா சொல்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே பின்னாடி இருந்தது
கலைஞர் அன்றி வேற யாரும் இல்லை, கலைஞர் தான். கலைஞரின் நினைவோடு சேர்வான்னு சொன்ன மாதிரி வருவோம், மீண்டும் வருவோம்.